எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க செல்லங்களா, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? மனதை மயக்கும் அந்த மாலை பொழுதினிலே, மங்கிய சூரிய வெளிச்சத்தின் இனிமையிலே, எனக்கு நானே ராஜாடா, என்னை வெல்வது யாரடா என்று முணுமுணுத்தபடி வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி பொடிநடையாக நடந்து சென்று கொண்டு இருந்தார் நரி அண்ணா. நான் ஒரு அழகனடா என்று நரி அண்ணா சொல்லி வாயை மூடவில்லை. அதற்குள் சரசரவென ஒரு கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். என்னடா இது, நரியாருக்கே வந்த சோதனை என்று வேதனைப்பட்டு கொண்டே கிணற்றிலிருந்து மேலே ஏற முயன்றார். எவ்வளவு முயன்றும் முடியவில்லை செல்லங்களா. நரியாரின் தந்திர புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தது. யாராவது ஒருத்தர் கிணற்றில் இறங்கினால் அதன் மீது ஏறி மேலே வந்து விடலாம் என்று நினைத்தது இந்த தந்திரமுள்ள நரி. அதற்கு ஒரு யோசனையும் வந்தது. என்ன தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. வாவ், இந்த கிணற்றின் தண்ணீர் அமிர்தமடா, இதன் சுவையோ இனிமையடா என்று கத்த ஆரம்பித்தது இந்த நரி. அப்பொழுது அந்த வழியாக நான் ஆடினால் அனைவரின் இருதயமும் மகிழ்ச்சியால் அசைந்தாடும் என்றபடி மெதுவாக நடனம் ஆடி ஆடி வந்து கொண்டிருந்தது ஒரு குட்டி ஆடு. நரியாரின் சத்தத்தை கேட்ட ஆடும், என்ன நரியாரே, கிணற்றின் நீர் சுவை அவ்வளவு இனிமையாகவா உள்ளது என்று கேட்டது ஆடு. வந்து குடித்து பார்த்தா தானே தெரியும், வா கீழே வந்து தண்ணீர் குடி என்று அழைத்தது நரி. ஆடும் எதை பற்றியும் யோசியாமல் கிணற்றுக்குள் குதித்தது. கிணற்றுக்குள் ஆடு குதித்ததுதான் தாமதம். நரியார் ஆட்டின் மீது ஏறி ஒரே தாவாக தாவியபடி மேலே வந்து விட்டார். ஆடும் ஐயோ, எதையும் யோசிக்காமல் கிணற்றில் குதித்ததால் தனியே மாட்டிக்கொண்டேன் என்று அழுது புலம்பியது செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? பாத்தியா, இந்த நரி எவ்வளவு தந்திரம் உள்ளதா இருந்திருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த ஆடு பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம நரி சொன்ன பேச்சை கேட்டு அது கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு செல்லங்களா. நம்ம கூடயும் பல விஷயங்கள்ல இப்படிதான் விவேகம் இல்லாத சில காரியங்களை நம்ம செய்யறோம் அன்பு செல்லமே. ஏன்னா விவேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்லங்களா. நம்ம யாராவது ஒருத்தர் கிட்ட பழகும் போது அவங்க எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சை நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க பேச்சையும் கேட்கணும். அட் த சேம் டைம் அவங்க எதுக்காக அதை சொல்றாங்கன்ற ஞானம் நமக்கு இருக்கணும் செல்லங்களா. அப்படிப்பட்ட விவேக அறிவு நமக்கு இருக்கணும். இந்த ஆடு மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்துச்சுன்னா அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருக்காது இல்லையா என் அன்பு செல்லமே? நம்ம பைபிள்ல கூடயும் சூப்பரான ஒரு வசனம் இருக்கு செல்லங்களா. அது என்ன வசனம் தெரியுமா? இங்கிலீஷ்ல NLT அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு செல்லங்களா. அதுல எப்படி இருக்குன்னா, the wise people think before they act. பத்தியா, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வசனம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அறிவாளிகள் விவேகமானவர்கள் அதை யோசிச்சுதான் செய்வாங்களா செல்லங்களா. நீயும் அப்படி இருக்கணுமா? அப்ப நீ எப்படி இருக்கணும்? ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கும் போதுதான் இந்த விவேகமான அறிவு உனக்கு வரும் செல்லங்களா. சரியா? இந்த நாள்ல நீ ஏசப்பா கிட்ட அப்படிப்பட்ட ஒரு விவேகமான ஒரு ஞானத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரியா என் அன்பு செல்லமே? இதுக்கு தமிழ்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னு சொல்லி பார்க்கலாமா? அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். பத்தியா, எப்படி நடந்து கொள்கிறான்னா, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். என் அன்பு செல்லமே, இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 13:16. அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க செல்லமே. விவேகியானவன் அறிவோடு
நடந்து கொள்ளுகிறான். சூப்பர் செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இன்னைக்கே அப்படிப்பட்ட ஒரு விவேக ஞானத்தை நம்ம ஏசப்பா கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர. ஓகேவா செல்லமே? பாய், குட் நைட்.